ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி மாவை வச்சு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு ராகி மாவை போட்டு அது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 1 to 2 minutes ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அந்த சட்டியிலே. அப்புறம் அது கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ். எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்குன்னா அது நம்ம ஈஸியாக பால் மேக் பண்ண வரணும். ஒரு உருண்டை மேக் பண்ண வரணும். அந்த உருண்டையை ஈஸியாக பிரேக் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை பாருங்கள், அது பால் மேக் பண்ண வருது. அது உறுத்தா சீக்கிரம் உறிஞ்சிது. இந்த மாதிரி வந்த பிறகு அப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. அது மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes இப்படி இருக்கட்டும். அந்த 5 minutes கழிச்சதுக்கப்புறம் மாவு இப்படி இருக்கும். இது புட்டுக்குள்ளே அது கீழே உள்ள அந்த ப்ரெஸ் அதை போட்டுக்கோங்க. முதல்ல தேங்காய் துருவல், அப்புறம் மாவு கொஞ்சம், அப்புறம் தேங்காய் துருவல், அப்புறம் மாவு, அப்புறம் தேங்காய் துருவல். கடைசியாக மேலே உள்ள லேயர் வந்து தேங்காய் இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி புட்டுக்குழல் இல்லைன்னா இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் அந்த தட்டில் ஒரு துணி போட்டு இந்த மாவெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதான் அந்த புட்டுக்குழல். கீழே தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். அது ஒரு 5 minutesல அந்த ஆவி வந்துடும். உங்கள் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி சர்க்கரையும் பழம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.